ஹாய். பிக் பாஸ் நாங்கள் என் பேர் மாலா. தைரியமாக சொல்கிறேன். நானும் மதுரைக்கார பொம்பளை தான், பொண்ணு தான். நானும் மதுரையில் தான் இருக்கிறேன். பிக் பாக்ஸில் நாங்கள் நேற்றுக்கு கோயிலுக்கு போயிட்டு திருவண்ணாமலை போயிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு தான் லைவ் பார்த்தோம். ஏண்டி பார்வதி நாயே, உனக்கெல்லாம் அறிவே இல்லை. உனக்கெல்லாம் அறிவே இல்லை. ஏண்டி நீ எல்லாம் ஒரு ஆள், உன் வாயப்பாரு, உன் வாயப்பா, உன் வாதி உதட பார்த்தா கூட ஒருத்தவங்க காரி துப்பணும் போல இருக்கு. ஏண்டி நீல மதுரைக்காரின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடாத. இல்லை மதுரைக்காரின்னு சொல்லிட்டு இப்போ ஆடுறிய டங்கு 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 டங்குன்னு மதுரை பாட்டு போட்டதுக்கு. எவன்டி மதுரைக்காரனும் எவனடி அடித்து பொழைச்சி பார்த்துருக்குற? எதிராளியாக இருந்தால் கூட பக்கத்தில் தோல் கொடுத்து காப்பாற்றிட்டு போகிற ஆளாக இருக்காங்க. நீ அந்த இதுலேருந்து பிறந்தவளா நீலாம்? எனக்கு வாயில் நிறைய வருது. நீ எல்லாம் ஒரு ஆளு மாரி. ஏண்டி எதிராளியாக இருந்தாலும் கூட அவங்கள காலை வச்சு எட்டி உதச்சி நீ மேலே வரணுன்னா நீ எவ்வளோ பெரிய கேவலமான 1ஆம் நம்பர் கேவலமான ஜென்மம். ஏண்டி என்னடி நேற்றுக்கு ஒரு டாஸ்கில் போட்டு அமுத்துனாங்க, இந்த டாஸ்கில் நீ தள்ளி விடாங்க. ஏண்டி அது டாஸ்க்கு, அமுத்தி பிடிக்கணும், அவங்கள இந்த அளவுக்கு போக விடாமல் பண்ணணுங்கிறது அது ஒரு டாஸ்க்கு. இதில் அவங்களா முடியாமல் டயர்டாகி வெளியே போகணும் அப்படிங்கிறது ஒரு டாஸ்க்கு. நீ அந்த உன் பக்கத்தில் கொஞ்சம் பொட்டை, நீ சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாஞ்சாமி போட்டிருக்காங்க. இந்த கமுருதீன் பேர் காமபுதிரின் தான். ஆமாம், நான் கேட்குறேன், அவன் உண்மையாக ஆம்பளையா இல்லை பொட்டையா? ஒரு பொட்டச்சியை தள்ளி விட்டு அவன் வரணும்னு நினைக்கிறவங்களாம் ஆம்பளையே கிடையவே கிடையாது. நீங்கள்லாம் ஒரு 2 பேர் டாஸ்க்கு விளாட்றீங்கன்னா அந்த பிள்ளைய அவ்வளோ தூரம் எட்டி உதச்சி, அவள் கெட்டவளாகவே இருந்துட்டு போட்டுண்டி, நீ யார் எட்டி உதச்சிக்கிறதுக்கு? நான் கேட்குறேன், நீ யார் எட்டுனுக்கு? எந்த மதுரைக்காரட்டி ஒருத்தவங்களை தள்ளி விட்டு வரணும்னு எவடி நினச்சிருக்கிறா? இதுக்கெல்லாம் காரணம் உன்னையெல்லாம் பெத்து போட்டு அலையிறா பற்றி உங்கள் ஆத்தாக்காரி. அவ்வளோ சொல்லணும். உள்ளே வந்தப்போ உன்னை செருப்பால் அடிச்சிருக்கணும். உன்னையெல்லாம் செருப்பால் அடிக்காமல் உன்னை என்கரேஜ் பண்ணிட்டு போனா பாரு உங்கள் ஆத்தா. இதில் வேற உன் கையை பிடிச்சிட்டு தைரியமே இருன்னு ஒரு பாட்டு இது வேற. உங்களெல்லாம் நினச்சா சத்தியமாக சொல்கிறேன், உங்களெல்லாம் நினச்சா மதுரைக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களெல்லாம் மதுரைக்குள்ளே வச்சுருக்கிறதே பெரும் தப்புன்னு நினைக்கிறேன். முகரையப்பார் முகரைய. ஏன்டா கமுருதீன், எனக்கு நல்ல வாயில் வருது. ஏண்டா கமுருதீன் பொட்டை நாயே, ஏண்டா அந்த அம்மா பார்த்து காமத்துக்கு இது பண்ணியா வச்சேன்னு சொல்லி அந்த சாண்ட்ரா பற்றி நீ கேட்குறியே, உங்கள் அம்மா உங்கள் அப்பா எதில் பிள்ளை பித்தாங்களாம்மா? நான் கேட்குறேன், உங்கள் அம்மா உங்கள் அப்பா உன்னையும் உங்கள் அக்காவையும் எதில் பிள்ளை பித்தாங்களாமாம்மா? நான் கேட்குறேன். சரி, அவங்க சொன்னாங்கன்னு கொஸ்டின், நீங்கள் 2 பேரும் லவ் கண்டென்ட் பண்ணுறீங்களா இல்லை காம கண்டென்ட் பண்ணுறீங்களா? வெளியில் இருக்கவங்க எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது. இதில் வேற அந்த சாண்ட்ரா சொல்லிட்டாங்கிறதுக்கோசரம் உங்களுக்கு அப்படியே உருன்னு ஆகுதா? நீங்கள் ஏதாவது தெரியாமல் பண்ணால் அது தப்பு. நீங்கள் 2 பேர் தெரிஞ்சே பண்ணுறீங்க. லவ்வுன்னா ஒருத்தருக்கு இது பண்ணணும். அதாவது என்ன பண்ணால் உன் கஷ்டத்தில் அவள் நிற்கணும், அவள் கஷ்டத்துலங்க. நீ என்ன பண்ணுற? அவள் கஷ்டப்படுறப்ப அவளை போட்டு இது பண்ணுற, நீ கஷ்டப்படுறப்ப அவளை போட்டு இது பண்ணிகிட்ருக்குற. அதை விட்டு நீங்கள் 2 பேர் பண்ணுறதுக்கு பேர் இதா? லவ்வா? 2 பேர் பாத்ரூமுக்குள்ளே போகிறீங்க, அங்கே போகிறீங்க, 2 பேர் பிடிங்கிறீங்க அப்படிங்கிற. ஏண்டா உங்களை 2 பேர்த்துக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு தெரியுது. அது வெளியில் ஏதோ ரூம்பு போட்டு போய் பண்ணிட்டு போங்க, சரியா? அதை விட்டுட்டு நாங்கள் எல்லாம் டிவி ஷோ பார்க்குறவங்க எல்லா பேரும் எங்களை வச்சு தான்டா டிவி ஓடுது. எங்களை வச்சு நாங்கள் பார்க்குறங்கிற நேர தான் அவங்க பிக் பாக்ஸே ஓடுது, புரியுதா? நீங்கள் ஆடுறதுனால ஓடலை. நாங்கள் பார்க்கலாம், நீங்கள் ஆடுறத எவன்டா பார்ப்பாங்க? நாங்கள் மக்களுக்கு பார்க்கலன்னா நீங்களாம் அங்கே பண்ணுற கருமத்தில் எவன் பார்ப்பான்? உங்களை வச்சு பிக் பாக்ஸ் ஓடலாம் கிடையாது. நாங்கள் பார்க்குற விஷயத்த பிக் பாக்ஸ் ஓடுது, சரியா? நீ என்ன ஒரு ஜென்மோ நீ எல்லாம்? சரி, நீ வெளியில் வந்தேன்னா ஒரு சாதாரண ஒரு பொண்ணுக்கு ஒரு கெட்டவளோ நல்லவளோ அந்த பொண்ணுக்கே உன்னால் இது மாதிரிக்கு பண்ணலாமா அந்த அவளோட சேர்ந்துட்டுன்னு உனக்கு தெரிய வேண்டாம்?
அ அவள இப்போ உங்க அம்மாவ பத்தி பேசுனான்னு சொல்லி அவன பத்தி விக்ரம பத்தி அப்படி பேசுறியே, சரி ரைட் உங்க அம்மாவ பத்தி பேசுன விக்ரம் பேசுனது தப்பாவே இருக்கட்டும். நீ ஒரு தாய் வயித்துல பொறந்தனால, இன்னொரு தாய் பெத்த சாண்ட்ராவ நீ இப்படி எட்டி உதைப்பியாடா நீ அவளும் சேர்ந்துட்டு? ஏன்டா உன் பக்கத்துல ஒரு நான் தெரியாம தான் கேட்கிறேன். பார்வதிட்ட அப்படி என்னடா இருக்கு நீ பார்வதி போய் இது பண்றதுக்கு? ம். பார்வதிட்ட என்ன இருக்கு நீ பார்த்துட்ட? அவ வாய பாத்தியா? அவ வாய, உதட பாத்தியா? அவ உதட பார்த்தா கூட காரி துப்புன்னு பொம்பளைங்க கூட ஆசைப்பட மாட்டாங்கடா. உனக்கெல்லாம் நல்ல திறமை, நல்ல ஒரு இது எல்லாம் இருந்து ஏன்டா இப்படி சாக்கடையில போய் விழுவுற? ஆ? அவளே வந்து என்னமோ உன்னைய வந்து காலம் ஃபுல்லும் அந்த சபரி சொன்னாரு ஒரு டயலாக். ஒரு கேம்க்காக சாண்ட்ராவ தள்ளி விடுறவ 10 வருஷம் கழிச்சு உன்னையுமே தள்ளி விடுவாடான்னு சொன்னாரு. அது உண்ம. 10 வருஷம் என்னடா 10 வருஷம். உன்னை வெளியில வந்து இப்படி சுண்டி விட்ட மாரி போவா பாரு. அவ போறனால அவ பெரிய யோக்கியம் இல்ல. உன்ன விட்டு இன்னொன்னுத்த போய் ம் போயிருவா. சரியா? அவ வாய பார்த்தா அப்படித்தான் இருக்கு. நக்குன மாரி தான் இருக்குது. அ இதில வேற திவ்யாவ சொல்றா. "நீ 10 வருஷம் என்ன பண்ண? நீ 10 வருஷம் நீ நீ ஃபுல்லா நீ என்னடி பண்ணிட்டு இருக்கிற நீயி?" ஒரு பிக் பாஸ் நிகழ்ச்சியில இருக்கிற ஒரு பொம்பளைங்களும் இருக்கிற, அதிலேயே உன்னைய கண்ட்ரோல் பண்ண முடியாம நீ இப்படி அலையிற நீயி, வெளியில நீ என்னென்னால அலைச்சிருப்ப? ஆ? பொம்பளைய பாரு. டேய் பொட்ட கமுறுதின்னு ஒழுங்கா இருந்துக்கோ. நாங்க எல்லாருமே இருப்போம். மக்கள் எல்லாமே இருப்பாங்க. நீ வெளியில வந்து நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லவா? நீ ஒரு ஆம்பளையே இல்லடா! பரதேசி நாயே! அந்த உன் பக்கத்துல இருக்கா பாரு பொட்ட இல்ல அவ. அவ ஊரு கிழவி இல்ல. ஊரு கிழவி இல்ல. ஊர ஓத்த கிழவி அவலாம்.